ஒரு நடிகையோட சொத்து மதிப்பு இவ்வளவா? யம்மோ! யார் அந்த நடிகை? வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நடிகைகளே மிகவும் பணக்கார நடிகை. இவரின் சொத்து மதிப்பு இவ்வளவா? இதுவரைக்கும் நடிகைகளின் நடிகை ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பு பற்றி தகவல் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதற்கு இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நாட்டில் தற்போது எவ்வளவு நடிகைகள் இருந்தாலும் ஆதி காலத்தில் இருந்து நடிகை ஜெயலலிதாவிற்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. சிறுவயதிலிருந்தே படிப்பதற்கு அவ்வளவு ஆவல் இருந்ததோ அதே அளவிற்கு நடிப்பிலும் ஜெயலலிதாவுக்கு ஆசை இருந்துள்ளது. இதன் காரணமாக இந்தியா மூலம் எபிஸ்டல் என்கிற ஆங்கில படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்துள்ளது. பின்னர் அடுத்தடுத்து கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இவர் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னரே இவர் தெலுங்கில் நடித்த படம் வெற்றி பெற்றது. இவர் எம்ஜிஆருடன் சேர்ந்து மொத்தம் 28 படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்தார். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் திரைப்படத்துறையில் இருந்து அரசியலுக்குள் நுழைந்தார். இதன் போது நடைபெற்ற சோதனையின் போது இவரிடம் 900 கோடி சொத்து மதிப்பு இருந்துள்ளது. பின்னர் இவரின் வீட்டில் இருந்த 28 கிலோ தங்கமும் வெள்ளியும் சிபிஐயில் பறிமுதல் செய்யப்பட்டன. சுமார் 14 ஆண்டுகள் முதல்வராக இருந்துள்ளார். எப்பா, 900 கோடியா? எவ்வளோ சொத்துங்க! 28 கிலோ தங்கங்க! ஏம்மா, சான்ஸே கிடையாது ஜெயலலிதா மேம். ஏன்னா அவங்க சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க சொத்து மதிப்பு பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து அவங்கள மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையாங்கிறத வந்து நீதிபதியும் விசாரித்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்க குற்றமற்றவர் என்றும் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொத்து வழக்கில் உள்ளே போய் என்ன ஆனாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அவங்க ஆண்டப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு நல்லதே நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேர் எடுத்திருந்தாங்க. இரும்பு பெண்மணி அப்படிங்கிற பேரையும் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாளமே இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அஇஅதிமுக கட்சியை அவங்க வழிநடத்தின மாதிரி இப்போ வரைக்கும் வேறு யாராலையுமே வழிநடத்த முடியல. ஏன்னா அவங்க கண் அசைவிலே வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்க கண் அசைவே போதும், அவங்க வந்து அதை நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கும்போது மற்ற எம்எல்ஏக்கள்லாம் பேசுகிறதுக்கே வந்து பயந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க ஜெயலலிதா மேடம். அது மட்டும் இல்லாமல் நடிக்கும்போதும் சரி, அவங்களோட நடிப்பு திறமைக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துட்டு தாங்க இருந்தது. அப்போ வரைக்குமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரில் வந்து வந்தவங்க பானுமதி மேம்னா, அதுக்கடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல வந்து ஜெயலலிதா மேமும் ஒரு பெரிய முக்கிய பங்கு வந்து வகித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கூட சேர்ந்து 28 படம் நடிச்சிருக்காங்கன்னா இதுவே பெரிய விஷயம். அதுவும் சிவாஜி கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, ஜெமினி கணேசன் சார் கூடயும் நடிச்சிருக்காங்க, முத்துராமன் சார் கூட நடிச்சிருக்காங்க. டாப் ஹீரோக்கள் எல்லார் கூடயுமே நடித்து தனி ஹீரோயினாகவும் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க. அதுதான் ஜெயலலிதா மேம். இப்படி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.